சக்ரீஸ்வரனாடி 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 நாடி தூக்கி போட்டு நறுக்குவான். தேடினேன் தேடினேன் அங்க போய் என்ன தேட சொல்றான்? நீ பாண்ட பாட்டு பின்பாட்டு பாடனா அங்க போய் பாட்டு பாடுறது மேல மேல பாட முடியும். பாடக்கூடாதுண்ணா வீண் வரதாவில்ல பாண்டமா பாடாதா தண்ணி ஊத்தி நாளைக்கு என்ன பண்ணுவா? என்ன போட்டியா அதை வச்சு என்ன பண்ணுவா? இப்ப நான் பாடுவானவா? உன் பாட்டுக்கு நான் பின் பாட்டு பாடக்கூடாது. அப்ப நான் பாடல, நீயே பாடு. நீதான் பாடு, நான் பாடலப்பா, நீ பாடு. யாரு வரும்போது யாரு பாடுது? பாட்டு யாரு பாடுது? அப்ப நீதான் பாடு. முட்டுவாடி போட்டு பாடு பாடு வரும்பொழுது நல்ல வாட்டோடு நீச்சி அது என்ன கஷ்ட நாடு சனிக்கு வருத்துறாங்க. வாங்கி வந்தது வேற படி கத்துக்கா. அப்பப்போ சூடு கத்து அப்பப்போ இறங்குது. இறங்கி சொல்லாங்க நல்ல வாட்டோடு வீசுறீங்க. ஆமா யானை வரும் பின்னே ஓசை வரும் முன்னே மணி ஓசை போல முன்னதாக வர வேண்டியா? கால தாமதம் நேரம் ஏன் ஏன்டா நேரம் கேக்குறேன்? சிலப்படி கேட்கிற கேசி புட்டு கொடுப்பாங்களா? சீமந்துக்காரா புட்டு கொடுப்பாங்க. உட்கார வச்சு தருவாங்க. ஐயோ ஆம்பளை உட்கார வச்சா இல்ல பொம்மையாச்சு உட்கார வச்சாரா? ஐயா ஊரோரோ புளிய மரம் உளிப்பி விட்டா சல சலக்கும். அதேதான்
ஒரு சேர் வச்சா ஊருக்காரு போது உட்காரு. நான் மாறலைங்க, அவங்க தான் மாத்திட்டாங்க. அவங்க என்ன மாத்திட்டாங்க. நான் எங்க போறேன், அவங்க இட்டு போடுறாங்க. அதே அதே 4 ரூபா பண்ணிருக்கா அரண்மனை கட்டா போராட்டம் என்னையா எத்தனை வருஷம் மாறு கொடுக்கணும் மாட்டி ஒரே தகராறு பண்றாங்க. எல்லாருக்கும் பனி நேரம் சீக்கிரம் ஆரம்பிப்பாங்க தெரியும். வந்து உக்காரத்து இல்ல பட்டுங்க உக்காருங்கம்மா கம்முங்க. மன்னர் நாய் மாரி கத்திங்க இருக்கிறாப்ல சும்மா பேச அமைதி 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 சைலண்ட் 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 உட்காருங்க. உட்காருப்பா. அவங்க ஊர் அவங்க கூச்சல் போடுறாங்க. அவங்க ஊர்ல வந்து நீ கட்டிக்கிற பலால் கொடுப்பாங்க. கம்முனு உட்காரு. காலை அது மாரி வைக்காத, ஆய் வரும். காலை அகல வைக்காதீங்க, உச்சா வரும். அந்தந்த சீசன்ல அது அது வரும். என் பாட்டி போறாங்க என் நேரமும் பதார்த்தம் வாங்கி பதார்த்தம் வேணும் போடலாம் இருக்கும். என் பாட்டிய வயசான காலத்துல வீட்டுல இருக்க சாப்பிட்டு மூலையில மடி கிடக்கணும். பதார்த்தம் வாங்கி எங்கிட்டு வாங்கிட்டு சரியா பெரு சந்தைக்கு போ எல்லாரும் சந்தைக்கு போய் அது கேட்கற பதார்த்தம் வாங்கி அந்த பொண்ணாட்ட வயசான அறியாத வயசுல எந்த தப்பு பண்ணாலும் பண்ணலாம், என்ன சிலிம் சொன்னாலும் பண்ணலாம். ஆனா வயசு ஆவா பெருந்தன்மை வரணும். கேட்டனா வராது. ஏன் வராது? வாயை கட்டணும் இதுதான் பேசணும், அப்படி தெரிஞ்சு பேசணும். ஒண்ணு குத்து 2 வாங்க கூடாது. சரி பாத்து பதார்த்த கேட்டாலே அப்படி என் பாத்து எனக்கு துட்டு வாங்கிட்டு பையத்துக்கு நேரம் மார்க்கெட்டுக்கு போனுங்க. மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தா ஆடாடா குண்டு குண்டா சைஸா பெச்சு பச்சா உருளையா அப்படியே கொட்டி வச்சுக்கிறாங்க. உருளைங்க நேரா போய் உருளைங்க சைஸாக்குது. நேரா போய் விளை வச்சாச்சு. அண்ணே எப்படின்னே உருளை அப்படின்னு அந்த கம்யூனிட்டி நீ கைகனா உருளு மேற்கனா உருளு யாரா தாராளமா எங்கன்னா போய் உருளுறாங்க. உருளைக்கிழங்கு எவ்வளவு எப்படி கேட்கனா? உருளைக்கிழங்கு கிலோ எவ்வளவுன்னு கேட்கணும். நான் எப்படின்னா உருளா நீ எப்படின்னா உருளா அப்ப அவன் மேல தப்பு இல்ல, என் மேல தப்பு. சரி உருளைக்கிழங்கு வேணா கீரை வாங்கி வேணா வந்தா ஒரு பாட்டு கீரை வச்சுக்கிட்டு வித்துக்கிறாங்க. கீரையா சும்மா தலை போல போலுக்குது. ஏய் பச்சை பச்சாலு வித்து தலை நீ வேற அவனு சொல்றேன் ஏங்க உனக்கு சொன்னுங்க நீ யாரு சாமானாச்ச கீரை தள்ளுக்குது. நேரா போய் கீரை விளைவிச்சாச்ச பாட்டி எப்படி கீரை அப்படின்னு அவன் பொக்கவாய் வச்சுக்கிட்டு நல்லா எவ்வளவு போய் இருக்கு அவனுக்கு. கீரை கட்டி எவ்வளவுன்னு கேட்கணுமா? நான் எப்படி கேட்கணும் அவன் பொக்கவாய் வச்சுக்கிட்டு நல்லா கிடைக்கா கடவுளே பதார்த்தம் நேரமே தெரியல. வண்டி துட்டு எடுத்து போய் பாட்டி எனக்கு கொடுத்து வரலாம் அப்படின்னு நேரா வீட்டுக்கு வந்தா எங்க பாட்டி எங்க திருமலை உக்காந்துக்கிறான். எதிர் வீட்டு கைவா அவங்க திருமலை உக்காந்துக்கிறான். அதாவது வயசாந்து அவங்க திருமலை உக்காந்துங்க உக்காந்துக்கிறேன் கைவ சும்மா உக்காந்துக்கிறானா? என் பாட்டி பார்த்து தலையாட்டிக்கிறான். அவன் கண்ணு அடிக்கிறான் விளையாடுறான் கண்ணு அடிக்கிறான். அப்படின்னு அவன் தலையாட்டிக்கிறான். என் பாட்டி உக்காந்து கம்மியாட்டி முடியுமா கம்முன்னு உக்காந்துக்கிறான். அந்த கைவனை பார்த்து இவன் தலையாட்டிக்கிறான். அப்பதான் எனக்கு விஷயம் முடிஞ்சுது. அவன் தென்னிமலை உக்காந்து வாவான்றான், இவன் இங்க உக்காந்து வரமாட்டேன்றான். இந்த வயசுல 2 பேரும் காதல் வரலாமா? வரலாம். அவளை அடிச்சு தூக்கி
வயசானா நரம்பு தளர்ச்சி வரும் எல்லாருக்குமே. அது வந்துச்சுன்னா தன்னாலே தலை ஆடும் கால் ஆடும் எல்லாம் ஆடும் நம்ம கூட ஆடும். எல்லாம் என்ன ஆடுமானுங்க எல்லாம் ஆடுமானுங்க நம்ம கூட அப்படித்தான் ஆடுமா வயசானா? நாள் போனோம் இது தெரியாத அச்சு தூக்கி கிடையாது சொல்லிட்டு காலையில போய் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணான். ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வந்துச்சு உள்ள போய் ஒழிச்சுக்கோ. வேன்ல வாடி போய் கொரோனா ஊசி போட்டு போறாங்க. அம்மாடி சைலன்ஸ் அதுதான் பேசி நிக்கிச்சுங்கிறாங்க எவ்வளவு அமைதியாக்குறாங்க சும்மா சைலன்ஸ் அது ஏன் கேக்குறீங்க எல்லாம் துட்டு கொடுப்பாங்களா? பெரிய போர்க்கட்டமா போச்சு போர் கொட்டுமா போராட்டம்டா. போராட்டம்டா எங்க வீட்டுல 24 பேர் தான். யார் யாரு? நானே என் தங்க ஊசி தங்கூசி இல்லப்பா குண்டு ஊசி. கோழி ஊசிடா யார தங்கச்சிடா? தங்கச்சி 24 பேர் தான். நான் முன்னாடி பிறந்தேன் என் தங்கச்சி பின்னாடி பிறந்தா. பின்னாடி போறேன். ஒரு வருஷம் பின்னாலே ஒரு வருஷம் பொறுத்து பிறந்தா அப்படின்னு சொல்றான். ஒரு வருஷம் மட்டும் பின்னால பிறந்தான்ற ஒரு வருஷம் மட்டும் பிறந்தா. எது செஞ்சாலும் வீட்டுல எல்லாமே ஒண்ணாதான் செய்வாங்க. எது செஞ்சாலும் எனக்கு பண்ணி அவங்க தங்கச்சி பாகுபாடு எல்லாமே பங்கிட்டு கொடுப்பாங்க. ஒரு இட்லி சுட்டாலும் எனக்கு வேண்டிய தங்கச்சி ரெண்டு. இட்லி போட்டாலும் எனக்கு ஒரு டம்ளர் தங்கச்சி போட்டாங்க. எது செஞ்சாலும் ரெண்டு பேர் கொண்டு வருங்க. சொன்னா திரும்பி பார்த்தாக்கா என் தங்கச்சி உட்கார வச்சு இட்லி சுட்டு போடுறாங்க. ஐயா டிஃபன் சுட்டு போடுறாங்க. வாய்ப்பைய சுட்டு போடுறாங்க. வாய் பாய் சுட்டு போறாங்க. சுட்டு போறாங்க. எல்லாம் சேர்ந்து தங்கச்சி போறாங்க. என்னன்னு கேட்டா என் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டான். வயசுக்கு வரலப்பா பீராஜுக்கு வந்துட்டா. இல்ல நான் ஏதோ சொல்லல. நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டேடா. என்னப்பா ஏஜ் அட்டெண்ட் பண்ணனும்னா வயசுக்கு வந்தோம்னா அது எல்லாமே சுட்டு போறாங்களே. ஒரு அண்ணங்காரன் நாங்க இருந்தேன். எனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது. உங்க கொடுக்குறாங்க. ஏங்க என்னடா ஆம்பளைங்கள வயசு வராங்க. ஆம்பளைங்க அப்புறம் வயசுக்கு வராங்க. என்ன இப்படி கேட்ட? யார் ஒருத்த யார் பக்கத்து வீட்டு காமன் சார் இருக்குதுறானோ அவன் வயசுக்கு வந்தாங்க. எந்த ஒரு பையன் பக்கத்து வீட்டு காமன் சார் எதிர்க்குறானோ அன்னைக்கே வயசுக்கு வந்துட்டானா அர்த்தம். உடனே என்ன பண்ண நம்ம வயசுக்கு வரமே. ஆமா ஆம்பளைங்க என்னங்க பாவம் பண்ணாங்க. அதானே என்ன பாவம் பண்ணாங்க? பொம்பளை வயசுக்கு வந்தா மட்டும் வீட்டுல உட்கார வச்சு இட்லி சுட்டு போறாங்க, டிஃபன் சுட்டு போறாங்க, அது சுட்டு போறாங்க, பாடு சுட்டு போறாங்க. பாடு சாயிலடா பாது சாரா எல்லாம் செய்றாங்களே. ஆம்பளை நாங்க என்ன பாவம் பண்ணோம்? அதானே எங்களுக்கு ஒரு காஞ்ச கருகு மட்டும் கட்டி ஒரு சுட்ட கருவாடம் ஒரு கோட்டை விடு. நீ பாத்து சாப்பிட்டு கம்முனு படுத்துக்க இருக்க. அவர் ஓரமா பாத்துக்கிற பாரு. நான் தானே ஏதோ ஒண்ணுங்க. என் தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சு. ஆமா வயசுக்கு வந்தோடனே மஞ்சள் நீராட்டு வச்சாங்க. மஞ்சள் நீராட்டு விழா. எவன் வீட்டுல எவன் மஞ்சள் தண்ணி சுத்துமா எவன் தலையில எவன் முளைக்காரிகளான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் காத்துக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கிளம்பி வரான். வர கம்யூனிட்டி சும்மா இருக்க கூடாது. என்ன கேக்குறேன்ற உமால 5 சவரன் நகை கேக்குறான். 5 சவரன் 5 சவரன் நகை. ஏய் கம்மியா பொண்ணு கட்டு போட்டாடா அவனா. ஓட்டானுமா? ஆமா 5 சவரன் நகை. இந்த ஒரு சவரன் நகை என்னடா விக்குது? 7500 ரூபாய். 1,35,000 ரூபாய் விலை ஏறி போச்சுடா. விலை ஏறி போச்சு. 1,35,000 சத்தியமா பொண்ணு பெத்து போறாங்க. எவன் டாக்டர் கொண்டு போறது? அது போனா பரவாயில்லைங்க. நெகையோட விட்டானா அவர் வண்டி ஓட்டத்துக்கு ராயிலியா பூண்டு ஓடணும். அது மட்டுமா அவன் படுக்கிறதுக்கு பெட்டு, அவன் சோறாக்க குண்டா, அவன் அடுப்பத்த வைக்க கேஸ், பீரோ கட்டிலு இதெல்லாம் எவன் சரி ஏதோ ஒண்ணு தங்கச்சி ஆகி போச்சு. இதெல்லாம் தங்கச்சிக்கு வச்சுக்கிறேன் உன் முன்னாடி கல்யாணம் பண்ணி வந்து நீ வாங்காத வண்டியா? உன்னை தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பொண்டாட்டி கொடுக்கலாம். கல்யாணம் அவ்வளோ ஒன்றும் ஒரு வாட்டி தான் ஆச்சு. சரி விடுங்க. ஏதோ பஞ்சாயத்து சுத்திட்டோம். மாப்பிள்ளை வீட்டுக்கார வந்துட்டான். எல்லாம் கேட்ட சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டுங்க. வந்தோடனே ராயல் என்ஃபீல்டு கேட்ட கம்யூனிட்டி போன சும்மா போக கூடாது. எடுத்த உடனே 100 100 தான் போறது. 100ல போறாரு. 100ல போறது. வர சொல்ல 108ல வாரின்னு வர. மாப்பிள்ளை வந்த ஒரு நாள் ஆளை காணமே. கல்யாண நாள் வேற நெகிரி போச்சு. மாப்பிள்ளை பார்க்கலன்னு போனா மாப்பிள்ளை எப்படி வர்றாருன்ற வீட்டுல இருந்து எப்படி வர்றாரு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மச்சான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மச்சான். நாளைக்கு யார்கிட்ட சில்லறை வாங்கிக்கிறாரு போலுக்கு. எட்டு மணி நேரம் வண்டி நூறுல ஒன்மே தண்ணியில காவால விட்டுக்கிறான் போல இருக்குது. ஒன்மே ஹாஸ்பிட்டல்ல போட்டு இப்பதாங்க வரான் அவனை. குச்சிக்கே தள்ளி விட்டுருவா. நம்ம பையன் ஏங்க அவன் மாத்து சுத்து தெரியாது முடுங்க.
இத விஜயபுரி சாப்பிட்டா ஆமா. ஒரு ஆண்மகளையும் எண்மகளையும் வெற்றெடுத்தேன். ஒரு கிடாரி ஒரு சேங்கனு அவர் நாடா மாட குடி ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பையன் ஒண்ணு நமக்கு பொறுத்து ஒண்ணு குரானுக்கு பொறுத்து தள்ளி விடு. ஆம்பளை பையன் கல்யாணம் பண்ணா கூட நம்ம கூட இருக்கும் அது நமக்கு பொறுத்து பொம்பளை பொறுத்து கல்யாணம் பண்ணி விட்டா இன்னொரு வீட்டுக்கு வாழ போதுக்கியா அது குரானுக்கு பொறுத்து அப்படி சொல்றியா? ஆ. ஏழு செல்வங்களை வெற்றெடுத்தேன். ஆ. வளர்த்தேன், சாய் வளர்த்தேன், படித்தார்கள், ஆ. பட்டமெத்தார்கள், வெளிநாடு சென்றிருக்கிறார்கள். வெளிநாடு சென்றிருக்கும் இளவரசர் தாயகம் திரும்புகிறார் அவர் வருகையை எதிர்பார்க்கிறோம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடிய இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடிய இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடிய இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடிய இருக்குது தம்பி. தமிழ் எக்கு தமிழ் எதிர தமிழ் அவர் பாட்டின் அழகு தமிழ் நம்ம பாடிய கன்னி தமிழ் திரு வள்ளுவரின் தீன் தமிழ் சிந்துகின்ற நிகழ்ச்சி சென்ற இந்த சந்தமன் ஆடைய சமப்பாக சென்று பாடினான் பாரதி. அவர் பாடிய சுதந்திர தமிழ் தண்ணீரை காவிரியே தார்வேத சோழனே மண்ணாவது சோழ மண்டலமை என்று வாத்தட்டி பாடிய பயந்தமிழ் செங்குணவை சாகாட்டில் விளையாடுத்து எங்கள் வெற்றி தோல்வை என்று பாடிய புரட்சி கவி பாரதிதாசன் பாடிய தங்கத்தமிழ் வணக்கப்படை நானோ இந்த விஜயநாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து விஜயன் விஜயன் சென்று பட்ட படிப்பை முடித்துவிட்டு நாடு திரும்புகிறேன். இருந்தாலும் தந்தையை பார்க்க வேண்டும். எனக்கு இருப்பது ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை, ஆசை தங்கை, அன்பு தங்கை நளினாவை பார்க்க வேண்டும். தங்கை பார்த்து விட்டு பிறகு தந்தையை பார்க்க வேண்டும்.
விஜயபுரி நாட்டு மன்னனுக்கு மகளாக பிறந்து நளினா நளினா என் தந்தை வார்த்தை கேட்டு நானும் என் அண்ணனும் வெளிநாடு வந்தோம் பட்டப்பட்ட விட முடிச்சுட்டோம் நாயகி செல்லிவிடும் அதுக்கு முன்னாடி அண்ணன் என் அன்பு தங்கையே சிறிய வயதில் பார்த்தது உன்னை நான் வெளியாட்டு பட்டை படிப்பை முடித்துவிட்டு ஒருதான் நாள் கேட்கிறேன். இப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் நமக்காக தந்தை காத்துக்கிட்டு இருக்காரு இல்லையே